ஹாய், வணக்கம். வெல்கம் டு வாணி ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியான வெண்டைக்காய் சாம்பார் பார்ப்போமா? பசங்க குழந்தைங்க எல்லோரும் பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டான சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு தண்ணி இருக்குது. கழுவு துவரம்பருப்பு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சு 2 தக்காளி, 2 வெங்காயம், 4 பல்லு பூண்டு, தேவையான அளவு துவரம்பருப்பு, மஞ்சள் தூள், வெங்காயம். இப்போ சவை ஆன் பண்ணி குக்கரை சவுல வச்சு பருப்பு வேக முடிஞ்சு விசில் பருப்பு வேகத்தையும் நம்ம வெண்டைக்காய் கழுவி கட் பண்ணி எடுத்துக்கணும். பருப்பு வந்துச்சு பருப்பு நல்லா குழந்தை விடணும். கரண்டி வச்சு இருக்கிறனாலே நல்லா பருப்பு மற்ற வச்சு பண்ணுங்க, நல்லா சாப்பிட்டாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். உண்டான வச்சுக்கோம். உண்டை காயிட்டோம். உண்டை கழிச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய். நம்ம வெண்டைக்காய் வதக்கிற அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய். அந்த வலுவலுப்பு தண்ணி பசங்களுக்கு சாப்பிட குழம்பு இருக்காமல் இருக்கும். இப்போ வெண்டைக்காய் போட்டு நம்ம தண்ணியில் போட்டு வதக்கிட்டோம்னா அந்த வலுவலுப்பு தண்ணி குறைஞ்சிடும். எண்ணெய் தண்ணி இருக்கும் காய்ச்சி இப்போ வெண்டைக்காய் போட்டு அதுக்குன்னா நல்லா டேஸ்ட் வரும். அது வலுவலுப்பு தண்ணி குறைஞ்சிடும். பசங்க இது சாப்பிடுவாங்க. லைட்டாக வதக்கணும். அந்த வலுவலுப்பு தண்ணி போகிற அளவுக்கு வரும். நல்லா வரும் பாருங்க. அந்த வலுவலுப்பு தன்மை இல்லாமல் நல்லா வரும். இல்லை 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எண்ணெய் நல்லா வரும். இப்போ பருப்பு போடு. பருப்பு நல்லா பருப்பு போட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு அலசி
பருப்பில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு வெண்டைக்காய்க்கு. இப்போ வெண்டைக்காய் நல்லா கொதி வந்தோடனே தாளிச்சா கமகனம் வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா வெந்துச்சு. பருப்பு வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துச்சு. வெண்டைக்காய் நல்லா இப்போ குழம்புக்கு சாம்பாருக்கு வெண்டைக்காய் சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி தாளிப்பு கொடுத்துடலாமா? பாருங்கள், இறக்கி வச்சுருவோம். வானே இருக்குது, கடாய் வச்சுருவோம். கடாய் காயட்டும். ஈஸியான தாளிப்பு. கடாய் காய்ச்சி எண்ணெய் ஊற்றிப்போம். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காய்ச்ச பார்த்துப்போம். எண்ணெய் காய்ச்சி கடுகு, நல்லா பொரிட்டோம். கடுகு நல்லா பொரிச்சு ரெண்டே 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தாளிப்பு 3 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக போடும். இது வதங்கின சீரகம், வெங்காயம், வதங்கிட்டு கொஞ்சமாக சீரகம் நல்லா வாசனை இருக்கும். நல்லா வதங்கிட்டு இப்போ சாம்பார் பண்ணிட்டு தாளிப்பு சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. பசங்க குழந்தைக்கெல்லாம் ஏற்ற மாதிரி சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்களும் சின்னவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இந்த வெண்டைக்காய் ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பொருள் செய்யலாமா? வாங்க, ஈஸியாக உருளைக்கிழங்கு செய்யணும். வாங்க, உருளைக்கிழங்கு கழுவி கட் பண்ணி எடுத்தாச்சு. அதில் ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம், அவ்வளோ. தக்காளி, அரை தக்காளி, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக எண்ணெய், 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் ஆகிடுச்சா? இப்போ கடாய் ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். எண்ணெய் இருக்கா? நான் 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சிச்சு. கடுகு போட்டு
கடுகு நல்லா பொரிட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சு உருளைக்கிழங்கு போட்டுடலாமா? ஈஸியான உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது வெண்டைக்காய் சாம்பாருக்கு ஏற்றவும் டேஸ்ட்டாக சாப்பிட்டு போட்டு கலந்து நல்லா வதங்கிட்டோம். வதக்க இதுவே வெந்துடும். நல்லா வதங்கி சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் கேட்டாலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். சாப்பாடு போட்டாச்சு. இப்போ வெண்டைக்காய் சாம்பார் ஊற்றிட்டோம். மெயின் வெண்டைக்காய். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல். வெண்டைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் ரெண்டும் சூப்பராக இருக்குது காம்பினேஷன். சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைக்கு பெரியவங்க வரை எல்லோரும் சாப்பிடுவாங்க விரும்பி. இந்த மாதிரி சமைச்சா குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வெண்டைக்காய் சாம்பாரும் பொரியலும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாணி ஃபயர் சேனல். தேங்க்யூ. பாய்.